எனக்கு அன்பானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஒரு வேதத்தை தியானிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17 நீங்கள் பார்க்கும்போது, ஜனக்கூட்டத்திலே ஒருவன் போதகரிடத்துல ஒரு ஊமையை செவிடுமான தன்னுடைய மகனை கொண்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான். என்ன சொல்லுகிறான்? போதகரே, இந்த பிள்ளையை நான் உம்முடைய சீஷத்தில் கொண்டு போனேன். அவனை ஒரு ஆவி பிடிக்கிறது. அவன் பல்லை கடித்து நுரை தள்ளி சோர்ந்து போகிறான். அந்த ஆவி அவனை பிடிக்கும் போது அவன் தண்ணில போய் விழுகிறான், நெருப்புல போய் விழுந்து அவனை கொல்லும்படி அந்த ஆவி கிரியை செய்கிறது. உம்முடைய சீஷரிடத்தில் சொன்னேன், இதை துரத்தி விடுங்கள் இந்த பிசாசை என்று சொல்லி. அவர்களால் துரத்த முடியவில்லை. நீர் ஏதாகிலே செய்யக்கூடுமானால் செய்யும் என்று கேட்டான். இயேசு சொன்னார், ஏதாகிலே செய்யும் என்றா கேட்கிறாய்? விசுவாசிக்கிறது எல்லாம் கூடும் என்று சொன்னார். உடனே தகப்பன், அந்த பிள்ளையின் தகப்பன், ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சி கேட்டான். என் அன்பு தகப்பனே, அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இதை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, ஏதாகிலே செய்யக்கூடுமா என்று இயேசு இல்லை, அவரால் செய்ய முடியும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்கள், அவரை விசுவாசிங்கள். இயேசுவே என்று சொல்லி அவரை கூப்பிடுங்கள். நிச்சயம் உங்கள் கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். God bless you. God bless you.